வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம கம்யூனிட்டி மெம்பர் செல்வா கார்த்தி ப்ரோ யூஏஇலேருந்து நமக்காக வாங்கி வந்த இந்த அன்பு பரிசு வேறு லெவல் ஸ்பெஷல் பரிசு தான். அதாவது ஷவுமியோட ஸ்மார்ட் பேண்ட் 10ங்க. வேறு லெவல். இதுக்கு முன்னாடி அப்படியே மைண்டில் வந்து போகுது. மீ பேண்ட் 1 யூஸ் பண்ணுது, மீ பேண்ட் ஹெச்ஆர்எக்ஸ் யூஸ் பண்ணுது, பேண்டு 4, பேண்டு 5 அண்ட் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு பேண்டு 10. ஓகேங்க, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? நம்ம ஊரில் இப்போ மீ பேண்ட் வந்ததுன்னா நல்லா தாங்க இருக்கும். நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா லைட் வெயிட்டு, ரொம்ப சின்னது. இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிக்குது. பட் அதுவே நமக்கு வந்து வியர் பண்ணி கொஞ்சம் நாளில் மறந்துடுவோம். இதெல்லாம் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பேட்டரி லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். ஜிபிஎஸ் இருக்காது. அது என்ன கதை ஏதுன்றதை நம்ம யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது ஷவுமியோட ஸ்மார்ட் பேண்ட் 10 அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் இதை அஃபிஷியலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருங்கிற பேர் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளால் வந்து யூஏஇயில் வாங்கியிருந்தார் செல்வா கார்த்தி ப்ரோ. ஸோ சைடில் வந்து 5 ATM, அதாவது 50 மீட்டர்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் 150 ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, ஆல்ரவுண்ட் ஹெல்த் மானிட்டரிங் உண்டு, மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் பேண்ட் ஃபேஸஸா. சரி, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1.72 இன்ச் AMOLED நேரோ எட்ஜ் குவாட்ரிலேட்ரல் டிஸ்பிளே. ஐயா, இது கொஞ்சம் புதுசாக இருக்குங்க. ரைட்டு. அப்புறம் ஹை குவாலிட்டி மெட்டாலிக் ஃப்ரேமா? ஓகே, அலுமினியம் ஃப்ரேம். அதாவது அவங்க வெப்சைட்டில் பார்த்தேன் அலுமினியம்னு போட்டிருந்தாங்க. அல்ட்ரா லாங் பேட்டரி லைஃபு, லீனியர் மோட்டார் ஃபார் டெலிகேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ வைப்ரேஷன் மோட்டார் எல்லாமே எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் ஒரு சில டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்தேங்க. ஆண்ட்ராய்டு 8, iOS 14 இருந்தால் ஒர்க் ஆகும்னு போட்டிருந்தது. சரி, நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஆப்பில் பேர் பண்ணிட்டு அந்த பேண்ட் எப்படி இருக்குது, இப்போ ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணுறேங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே சிலிக்கா ஸ்டாப், அதே போகோ பின் மேக்னெட்டிக் கனெக்டர், எல்லாத்தையும் இங்கே இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. ஸோ பேண்டு நல்லா பல தகன்னு நல்லா கர்வ், குவாட் கர்வ். இது குவாட் கர்வில் பல ஆங்கிளில் கர்வ் ஆகுது. சரி, அப்புறம் வேறு இவ்வளோ பெரிய யூசர் மேனுவலாக? யாருங்க இந்த காலத்தில் யூசர் மேனுவல்லாம் பொறுமையாக படிக்கிறாங்க? டேரெக்டாக ஏஐக்கிட்டேயோ கூகுள்கிட்டேயோ கேட்டால் சொல்ல போகுது. ஸோ A2 அந்த மேக்னெட்டிக் போகோ பின் கனெக்டருங்க. மற்றபடி வேறு ஏதாவது இருக்கா? ஸோ வேறு எதுவும் இல்லைங்க. ஓகே, ஸ்டார் ஆஃப் த ஷோவை பவர் பண்ணுவோமா? ஃபஸ்ட் டைம் பவர் ஆன் ஆக போகிறாரு. போடு. இதுலேயும் ஹைப்பர் OS தானா? இது நல்லா இருக்குங்க. சார்ஜர் விதம் 17 அல்ட்ராவில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஆப்போட யூஐ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதில் காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹலோ ஆல் த டைம். இந்த பை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறான்னு பார்க்கலான்னு பார்த்தா பேரிங்கில் இருக்கிறனால சார்ஜ் ஏற மாட்டான்னு என்னென்னு தெரில. ரொம்ப ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறுது. மேபி டேரெக்டாக சார்ஜரில் கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகேங்க. ஸோ இதில் இருந்த ஸ்டாக் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். பட் அது சொல்யூஷன் கிடையாது. லொக்கேஷன் தான் மேட்ரு. இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே சிங்க் எல்லாமே கொடுத்துட்றேன். இதில் வந்து நான் லொக்கேஷன் இந்தியான்னு சூஸ் பண்ணியிருக்கேன். டிவைசஸ் போடுறேன், ஆட் டிவைஸ் கொடுக்குறேன். ஸோ லொக்கேஷன் இந்தியா அப்படின்னும்போது இவ்வளோ காட்ட மாட்டான். அட என்னடா இது, சரி மேனுவலாக ஆட் பண்ணுவோம் அப்படின்னு போனால் ஒன்றுத்தையும் காணும். ஷாமி ஸ்மார்ட் பேண்ட் 7 NFC அதோட முடிஞ்சு போச்சு. அதனால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் ப்ரொஃபைல் போனங்க, ஆப் செட்டிங்ஸ் போனங்க, ரீஜனில் போய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா நம்மளால் இப்போ அங்கே தான் வாங்கியிருக்காப்புல. ஸ்டார்ட், அக்ரி, சிங்க்கு, இங்கே பாருங்கள். இல்லாட்டி இங்கே போனாலும் சரி, ஆட் டிவைஸ் அழகாக வருது பாருங்கள். பக்கா இல்லை? பேர் ஆகிட்டான். வைப்ரேஷன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கான். இன்ஸ்டால் சிஸ்டம் அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி. அப்படி என்ன அப்டேட் வருது? என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்தால் போதும்? இமெயில் வந்தால் அதில் என்னத்தை பார்க்க முடியும்? இருந்தாலும் சும்மா போட்டு விடுவோம். எங்கே இருக்குது ஜிமெயிலு?
ஜிமெயில் ஆப் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் யூடியூப் மியூசிக். போதும். பர்மிஷன் ரெக்வயர்ட் கொடுப்போம். வச்சுக்க, ஐ எம் அவேர். அப்போ பார்த்துக்கோங்க, ரீஜன் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரீஜன் கரெக்டாக கொடுக்கலன்னா ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பேண்டை ரீசெட் பண்ணி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்டு, ஹலோ ஹலோ ஒன்லி வைல் யூஸிங் த ஆப். நெக்ஸ்ட் அது பேக்ரவுண்டில் ஓடலைன்னா அப்புறம் பேண்டு சரியாக வேலை செய்யாது. ஸோ பேக்ரவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ரொம்ப பண்ணோன்னா வீணாக போயிடும். வர்றே வா, இல்லை க்யூட்டாக இருக்கல நீ. உன்னை பார்க்கும்போது ஷவுமியோட 11 தான் ஞாபகம் வருது. மீந்து போன பேனலை வச்சு அழகாக பின்னாடி ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்கல்ல. அப்டேட் அவைலபிள், டீடைல். எத்தனை எம்பின்லாம் காட்டல, எவ்வளோதானா? டக்குன்னு சிங்க் ஆகிடுறானே. ப்ளூடூத் 5.4 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவங்களோட ஸ்பெக் ஷீட்னு ஒன்று இருக்குமே, அதை போய் பார்க்கலாம். ஆமாங்க, அதான் ஜாலியாக பார்க்கலாமே. அது அப்டேட் ஆகிற கேப்லங்க இங்கே பாருங்கங்க, இதான் ஸ்பெக் பேஜு. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இது வந்து 16 கிராம் கிட்ட தாங்க வெயிட்டு. வேறு லெவலில். ஆனால் வித்தவுட் ஸ்ட்ராப்பு எவ்வளோங்க வெயிட் இருக்க போகுது. இது பாருங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு கிளிமர் எடிஷன் ஒன்று இருக்குது, விமன்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் செராமிக் எடிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராப் எல்லாமே வெயிட் மாறுது. ஒன்று 16 கிராம் கிட்ட வருது, இன்னொன்று 16.25 கிராம் வருது, இன்னொன்று 23.05 கிராம் வருது. அண்டு உங்களுக்கு கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிட் நைட் பிளாக் நம்மகிட்ட இருக்கிறது அதுதான், கிளேசியர் சில்வரு, மிஸ்டிக் ரோஸு. ஸோ விமனுக்கு ரோஸ் கலர் அழகாக கொடுத்துருக்காங்க. கிளிமர் கோல்டு அது கொஞ்சம் இந்த ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி. அப்புறம் பேர்ல் வெயிட் அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் டிஸ்பிளே ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 1.72 இன்ச் அமோலட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். பட் 212x520 அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதில் என்ன நல்லா இருக்குன்னா, ஹை பிரைட்னஸ் மோட் வந்து 1500 நிட்ஸ் வரைக்கும் போதுங்க. அப்போ அவுட்டோர் விசிபிலிட்டி ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கக்கூடாது. இது வந்து அன்பாக்சிங் தானே, நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது டேட்டா அப்படின்னு. அப்புறம் ஆக்சலரோமீட்டர் இருக்குது, கைரோஸ்கோப் இருக்குது, எலக்ட்ரானிக் காம்பஸ் இருக்குது, அப்புறம் ஆப்டிக்கல் ஹார்ட் ரேட் அண்ட் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்குது, ஆம்பியன் லைட் சென்சார் இருக்குது. ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் பக்காவாக இருக்கணும். 5 ATM நம்ம பாக்ஸ்லேயே பார்த்தோம். ப்ளூடூத் 5.4 இருக்குது. இது வைப்ரேஷனுக்கு லீனியர் மோட்டார் இருக்குது. பேட்டரி வந்து 233 mAh. ஆனால் சார்ஜ் ஏறதுக்கு 1 hour கிட்ட ஆகும்னு போட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் சார்ஜிங் தான் அந்த கேபிளில் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, வளன்லாம் எதுவும் இல்லை. ஸோ பேசிக்காக உங்களுக்கு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Android 8 அண்ட் above, iOS 14 அண்ட் above. தட்ஸ் இட். மீ ஃபிட்னஸ் ஆப் இருந்தால் போதும். அப்படி தான். சரி, இது என்னாச்சு? கையில் பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. மேலே இருக்க கிளாஸ் நல்லா வளவலன்னு இருக்குது. ஆனால் ஸ்மட்ஜஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணதில்லை. ஓகே. அண்டு பாட்டம் ஏரியா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்குது. ஸ்ட்ராப்பு எப்பயும் உள்ள இந்த சிலிக்கா ஸ்ட்ராப் தான். ஓவராலாக ரொம்ப குட்டியாக க்யூட்டாக, அதான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்க. அப்டேட் ரிமைண்டர், யூ ஆர் யூஸிங் த லேட்டஸ்ட் வெர்ஷன், டிஸ்மிஸ். ஓகே. ஸ்விட்ச் ரன்னிங் மோட். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டேன். பார்ப்போம். பக்கா. ஆப்பில் என்னெல்லாம் இருக்குது. இந்த டேட்டாலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு ரிவ்யூவில் எப்படியும் காட்டுறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்லீப் டேட்டா, ஹார்ட் ரேட்டு, பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் யூஸ்வலு. இந்த ஸ்டெப்பு கேலரிஸை பேஸ் பண்ணி வரது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒர்க் அவுட்டு, ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போகும்போது யூஸ் பண்ண முடியணும். பார்ப்போம். ஜிஎன்எஸ்எஸ் டேட்டா எப்படி எடுக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் அண்ட் கால், ஆல்ரெடி நம்ம வந்து இன்கமிங் கால்ஸ் ஆப் நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்குது. 1-2 ஆப்புக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் பெர்மிஷன். ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த், ஹார்ட் ரேட்டு, ஸ்மார்ட்டு, சஸ்டெயின்ட் ஹார்ட் ரேட் அலர்ட்ஸ், 40 வீட் கீழே, ஸ்லீப், அட்வான்ஸ் மானிட்டரிங். ஓகே. போடு. ப்ரீத்திங் ரேட்லாம் எப்படியா? சரி, ஓகே. இது எப்படி என்ன அல்காரிதமில் ஒர்க் ஆகுதுன்னே புரியல. அதெல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆல் டே ட்ராக்கிங் அண்ட் பிலோ 80.
ஸோ இது எல்லாமே எனேபிள் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து அடி வாங்கணும். ஏன்னா இவங்க ஜாலியாக கேஷுவலாக யூஸ் பண்ணால் 24 நாள் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் ரிமைண்டர்ஸ் ஸ்டார்ட் அரவுண்ட் 8 எண்ட் அரவுண்ட் 9 வச்சுக்கோ. டிஎன்டியா ஓ தேவைன்னா நேப் எடுப்பாங்க இல்லாட்டி சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க போல். சரி இருக்கட்டும். ஸ்டாட்ஸ் தீவிரமாக ஃபாலோ பண்ணால் நல்லா தான் இருக்கும். சரி பார்ப்போம். ஒரு 30 மினிட்ஸ் மூவ் கோலு, கேலரிஸு, அச்சீவ்மெண்ட் ரிமைண்டர். ஓகே பக்கா சூப்பர். எல்லாத்தையும் எனேபிள் பண்ணியாச்சு. ஆப்ஸு, ஓ மியூசிக் கண்ட்ரோல், ஓகே அலாம், ஓ ஃபோன் அலாம் இதில் சிங்க் ஆகிக்கும். ஓகே வெதர் ரைட்டு, நம்ம லொக்கேஷன் வந்துருச்சு. வேர்ல்டு கிளாக்கு, சிங்க் ஈவெண்ட், சிங்க் டாஸ்க்கு. ஓகே சிஸ்டம் வைப்ரேஷன் ரைட்டு. மோர் ஓகே கனெக்ட் நியூ ஃபோன் ஆப்ஷன் இருக்கா? பக்கா. ஸோ வேறு ஏதாவது ஃபோனுக்கு மூவ் ஆகிறதா இருந்தாலும் இதுலேருந்து மூவ் ஆகிக்கலாம். பேண்டு, வாட்ச் ஃபேஸஸ், ஆல்ரெடி இருக்கிற வாட்ச் ஃபேஸே நல்லா தான் இருக்குது. வேறு ஏதாவது நல்ல நல்ல வாட்ச் ஃபேஸ்லாம் கண்டுபிடிச்சேன்னா அதெல்லாம் ரிவ்யூவில் காட்டுறேங்க. நிறையா வாட்ச் ஃபேஸ் இருக்குது. ஸ்டாக்கு லோக்கல்னு இருக்குமே, அப்போ லோக்கலில் இந்த வாட்ச் ஃபேஸஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் வாட்ச் ஃபேஸும் நல்லா இருக்குது. இப்போது ஃபங்க்ஷனல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வாட்ச் ஃபேஸும் நல்லா தான் இருக்குது. ஓகே ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. அப்படியே பேண்டில் பார்ப்போம், நேவிகேட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சுங்க. டேப் வேக் ஆகிட்டானா டேட்டா எதுவுமே இருக்காது. இப்போ தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஹார்ட் ரேட் டேட்டாவும் இல்லை. வெதர் டேட்டா வந்துருச்சு. ஃபோன்லேருந்து சிங்க் ஆகிடுச்சு. ஸ்லீப் டேட்டா இருக்காது. டிஎன்டி வைப்ரேஷன் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ பேக் டு ஹோம் ஸ்க்ரீன். மேலேருந்து இழுத்தா நோட்டிஃபிகேஷன் இல்லை, கீழேருந்து தள்ளினா ஓ சூப்பர். நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. மோர் ஈவெண்ட்டு, டாஸ்க்கு, ப்ரீத்திங்கு, கேமரா, டைமரு, காம்பஸு, ஃபோக்கஸு, செட்டிங்ஸ், டிஸ்பிளே 5 செகண்ட்ஸ், ஆட்டோ பிரைட்னஸ்லாம் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. வாவ். ஷெட்யூல்டுன்னு வைப்போம். ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? ஓ மைல்டாக இருக்குங்க. உங்களுக்கு இதில் கேமராவில் தெரியுதா? மைல்டாக இருக்குது. இனிமேல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? பார்ப்போம். ஆல்வேஸ் இப்போ பார்த்தீங்களா, ஆம்பியன் லைட் சென்சர் வேலை செய்யுது. பிரைட் ஆகிட்டாம பாருங்க, நல்லாயிருக்கு. ஓகே பட் நான் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க. தேவைன்னா ரிஸ்ட் ஜெஸ்டரில் தெரிய போகுது. இதில் எதுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே? ஆல்ரெடி நம்ம அவ்வளோ டிமாண்ட்ஸ் அது மேலே வைக்கிறோம். அதுக்கே பேட்ரி ட்ரெயின் ஆகும். இவ்வளோ குட்டி பேட்ரி 233 mAh வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும்? கவர் டு ஸ்லீப் அது மாசு. ரைஸ் டு வேக் ஷெட்யூல்டு. எட்டு மணி இல்லைங்க, 9 மணி வச்சுக்கிறேன். ஓகே காலையில் 5 மணிலேருந்து ரைஸ் டு வேக் ஒர்க் ஆகட்டும். சூப்பரில். செம்ம க்யூட்டாக இருக்குங்க. ஓ லாக் வேணா வச்சுக்கலாம். சரி அதெல்லாம் வேணாம். ஓ இப்போ இது வந்து ஒரு ஆக்சசரியாக வேலை செய்ய வைக்க முடியும். நல்ல விஷயம். அப்போ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ஹார்ட் ரேட் டேட்டாவை வந்து வேறு ஒரு டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அமேஸ்ஃபிட் வாட்சில் இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்து சொல்கிறேன் ரிவ்யூ. அப்போ ஓஹோ இப்போ இப்படி இருக்குன்னா லாக் பண்ணிட்டேன். சூப்பர், இது நல்லா இருக்கே. அப்போ ஆக்சிடெண்ட்டெல்லாம் வந்து எதுவுமே நடக்காது. இப்போ வந்து லாக் ஆகிடுது. டேப் பண்ணுறேன், வேக் ஆகிடுச்சு. ஆனால் இன்ட்ராக்ட் பண்ணோன்னா நான் அன்லாக் பண்ணணும். நல்லாயிருக்கு.
நைஸ். ஸோ நிறைய நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. அற்புதமாக இருக்குங்க. க்யூட்டாக இருக்கான். ரைட்டு, நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கான்னு.